ஜிடி நாயுடு, அதுக்கு முன்னாடி ராக்கெட்ரி, அன்பே சிவம், நலத்தம்பேந்தி, மாதவன் சாருக்கு தான் இப்படி நடக்குதா இல்ல அவர் நடிச்சதுனால இப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்ல படங்கள் எல்லாமே அவரோட வாழ்க்கையில தியேட்டர்ல மிகப்பெரிய ஃபிளாப்பை சந்திச்சுட்டு ஓடிடி ஆன்லைன் டிவி ரிலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த படங்கள் நல்லா போகுது. சினிமா மெல்ல சாகும் அப்படின்னு நான் நிறைய டைலாக்ஸ் கேட்டிருக்கேன். அது நான் இப்ப லைவா பாக்குறேன். இதுல வேற யாராவது நடிச்சிருந்தா இது இந்த மாதிரி ஆயிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா புஷ்பாக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கும்போது, ராயன் மாதிரி படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கும்போது, ஜிடி நாயுடு மாதிரி நல்ல படம் எல்லாம் எடுத்தா எப்படிங்க ஓடும்? டாக்ஸிக் மாதிரி படம் எடுங்க. ஒரு 5 ஹீரோயின் நல்ல சின்னதா ட்ரெஸ் போடுற மாதிரி ஹீரோ நியூடா நிக்கிற மாதிரி நீங்க படம் எடுத்தீங்கன்னா படம் ஓடும். நாளைக்கு நல்ல அப்துல் கலாம் அந்த மாதிரி நல்ல லெஜெண்ட்ஸோட படங்கள்லாம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா படம் ஓடாது. ஜிடி நாயுடுன்ற அந்த படம் 25 கோடி தான் அவங்களோட பட்ஜெட்டே. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 20 to 30% தான் கலெக்ட் பண்ணிருக்கு அந்த படம். யாரும் தியேட்டர் போய் பார்க்கல. ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட இனோவேட்டரை வேணும்னே படிச்சிருக்காங்க. அவரோட படத்தையாவது பார்த்து அங்க நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் தி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.